வணக்கம். அரிசி வகைகளில் ஒன்றான கருப்பு கவுனி அரிசியினால் நமக்கு கிடைக்கப்பெறும் நன்மைகளை பற்றி இன்று பார்க்கலாம். நம்முடைய பாரம்பரிய அரிசி வகைகளில் கருப்பு நிற அரிசி வகையை சார்ந்தது இந்த கருப்பு கவுனி. இந்த அரிசி வகை சீனாவில் இருந்து வந்தது என்றும் அதை ஆரம்ப காலத்தில் மன்னர்கள் மட்டும் சாப்பிடும் அரிசி வகையாக இருந்தது என்றும் கூறப்படுகிறது. இதை ஆங்கிலத்தில் பர்பிள் ரைஸ், ஃபோர்பிடன் ரைஸ் என்ற பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. கருப்பு கவுனி அரிசியில் இல்லாத சத்துக்களே இல்லை என்று கூட சொல்லலாம். ஏராளமாக வைட்டமின்கள், மினரல்கள், அமினோ அமிலங்கள் நிறைந்து இருக்கின்றன. அவை புரதங்கள், வைட்டமின் இ, வைட்டமின் B2, வைட்டமின் B3, நியாசின், பீட்டா கரோட்டின், லூட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஜியாக்ஸ்னாந்தின், கால்சியம், குரோமியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, மாங்கனீசு, மக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், காப்பர் ஆகிய வைட்டமின்களும் மினரல்களும் இதில் அடங்கி காணப்படுகின்றன. கருப்பு கவுனி அரிசியில் பைட்டோ நியூட்ரியன்ட்டுகள் மிக அதிகம். இவை உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் சீரான செயல்பாட்டுக்கும் மிக முக்கியம் வாய்ந்தவை. இவை உடலில் உள்ள உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு அவசியமான ஒன்று. குறிப்பாக இதய ஆரோக்கியம், குடல் ஆரோக்கியம், கல்லீரல் ஆரோக்கியத்தை இவை மேம்படுத்துகின்றன. உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்கவும், ஏற்கனவே உள்ள இன்ஃப்ளமேஷன்கள் மற்றும் அதனால் ஏற்பட்ட வீக்கங்களையும் குறைக்க கருப்பு கவுனி அரிசி உதவி செய்கிறது. கருப்பு கவுனியில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உடல் வீக்கங்களை குறைக்க செய்கின்றது. இவை ஆஸ்துமா மற்றும் சுவாசம் தொடர்பான பிரச்சனை உள்ளவர்கள் கருப்பு கவுனி அரிசியை உணவாக எடுத்துக்கொள்வது நல்லது. இதில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அந்தோசயனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆஸ்துமாவை கட்டுப்படுத்துகின்றன. உடலில் உள்ள கழிவுகளை சுத்திகரித்து வெளியேற்றும் வேலையை இந்த கருப்பு கவுனி அரிசியில் உள்ள மூலக்கூறுகள் செய்கின்றன. பொதுவாக அதிக கார்போ உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது கல்லீரலில் நச்சுக்கள் சேரும். ஆனால் கருப்பு கவுனி அரிசியை எடுத்துக்கொள்ளும் போது அது கல்லீரலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றி டீடாக்ஸ் செய்யும் வேலையை செய்கிறது. வெள்ளை அரிசி, பிரவுன் ரைஸ், சிகப்பு அரிசி என எல்லா வகை பாரம்பரிய அரிசி மற்றும் வரகு, குதிரைவாலி, திணை உள்ளிட்ட சிறு தானிய வகைகளை காட்டிலும் கருப்பு கவுனி அரிசியில் கிளைசெமிக் குறியீடு மிக மிக குறைவாகும். இதை சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையை உயர்த்தும் வேகமும் விகிதமும் இதில் மிக மிக குறைவு. இது நீரிழிவை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய உதவி செய்கிறது. நீரிழிவு நோயாளிகள் கருப்பு கவுனி அரிசியை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வது மிக நல்லது ஆகும். உயர் இரத்த அழுத்த பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதன் விகிதம் அதிகரிக்கும் போது அத்ரோலிசிரோலிஸ் என்னும் பிரச்சனை உண்டாகும். இந்த பிரச்சனை என்னவென்றால் இரத்த குழாய்களில் அடைப்பு மற்றும் உறைதல் ஆகிய ஆபத்துகளை உண்டாக்கக்கூடும். இந்த பிரச்சனையை சரி செய்வதில் கருப்பு கவுனிக்கு முக்கிய இடம் உண்டு. அதே போல இரத்த அழுத்தத்தையும் சீராக வைத்திருக்க செய்கிறது. கருப்பு கவுனி அரிசியை உணவில் சேர்க்கும் போது இரத்த குழாய்களில் கொழுப்பு படிதலை தடுக்கும். அதோடு இரத்தத்தில் இருக்கும் LDL என்னும் கெட்ட கொலஸ்ட்ராலை கரைத்து வெளியேற்றி HDL என்னும் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்கின்றது. கருப்பு கவுனி அரிசி என்றாலே அது புற்றுநோயை எதிர்த்து போராடவும் புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கவும் உதவி செய்யும் அரிசி என்று சொல்லப்படுகிறது. இந்த கருப்பு கவுனியில் உள்ள ஆந்தோசயனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை அதிகமாக கொண்டிருக்கிறது. அதனால் புற்றுநோய் ஆபத்தை குறைக்க இந்த அரிசியை அதிகமாக சேர்த்து கொள்ளலாம். கருப்பு கவுனி அரிசியில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் மற்றும் பிற மினரல்களும் தலைமுடி உதிர்வை தடுத்து முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதோடு கருப்பு கவுனியில் உள்ள புரதங்கள் மற்றும் வைட்டமின் இ ஆகியவை முடியின் வளர்ச்சியை தூண்டக்கூடியவை ஆகும். ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துவதில் கருப்பு கவுனி அரிசிக்கு மிக முக்கிய பங்குண்டு. அதில் கண் ஆரோக்கியமும் ஒன்று. கருப்பு கவுனியில் இருக்கும் பீட்டா கரோட்டின் ஆகியவை கண் ஆரோக்கியத்துக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்து. அதோடு இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண்களில் ஏற்படும் இன்ஃப்ளமேஷன்களை குறைத்து கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.